ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சின்ன வயசில் நம்ம அம்மா நம்மளுக்கு நிலாவை காட்டி தாங்க சோறு ஊட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னா நிலாவை பார்த்து அவங்க நம்ம கூட இருந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இறந்து போகிற வரைக்கும் நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயந்தான் நிலா. அந்த நிலாவில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நிலா அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப் கிடையாதுங்க. அது ஒரு லெமன் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அது லெமன் ஷேப்பில் இருக்குது, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா, நான் கண்டுபிடிக்கலைங்க. 1100 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஒருத்தர் பின்னாடி போகிறோமோ இல்லையோ, ஆனால் நிலா பூமியும் சுற்றிட்டு தன்னையும் சுற்றிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தாங்க இருந்தது. ஆனால் நம்ம ஈக்குவேட்டரில் நடந்த ஒரு பல்ஜ்னஸ் காரணமாக அது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை விட்டு கொஞ்சம் வைடர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸில் அது அந்த ஸ்பியர் ஷேப்பை விட்டு கொஞ்சம் வைடர் ஆனதுனால அது இட்ஸ் நாட் அ ஸ்பெரிக்கல் இன் ஷேப், இட்ஸ் நாட் அ ரவுண்ட் ஷேப், இட்ஸ் நாட் அ டிஸ்க் ஷேப். அது ஒரு இர்ரெகுலர் சர்க்கிளாக தான் இருக்குது, விச் இஸ் லைக் அ லெமன் ஷேப். ஸோ நான் அக்யூரேட்டாக அது லெமன் ஷேப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் லெமன் மாறி தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இந்த நிலா இருக்குது. நம்ம நிலாவில் இருக்க இன்னொரு மிஸ்ட்ரி என்ன தெரியுமா? நம்ம 1969 அப்போலோ மூன் லேண்டிங்க்கு அப்புறம் நிலாவுக்கு எந்த மனுஷங்களும் போனதில்லை. அப்போது நம்மக்கிட்ட அவ்வளோவா சயின்ஸ் டெக்னாலஜி இல்லைனாலும் நம்ம நிலாக்கே போய் கால் வச்சுட்டு வந்தோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எல்லா டெக்னாலஜிஸும் இருந்தும் நம்ம மனுஷங்க ஏன் நிலாவுக்கு போகல அப்படிங்கிற கேள்வி இன்னும் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாரே, அவர் என்னென்ன விஷயம் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற டவுட்டும் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அவர் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிலா இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நான் நிறைய மேடு பள்ளமான இடத்த பார்த்தேன், பெரிய மேடாக இருக்கிற இடத்த பார்த்தேன். அண்ட் இது எதுவுமே நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது இல்லை, ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் நிலாவில் நான் நிற்கிறேன்னா என்னை யாரோ கவனிக்கிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் பூமியையும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக யாரோ ஒருத்தர் கவனிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் வச்சுருக்காரு. அண்ட் இதனால தான் 1969 அப்புறம் நிலாவுக்கு மனுஷங்க போனதே இல்லை. நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே ராக்கெட்டை தான் நிலாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி உங்கள் க்யூரியாசிட்டியை ஃபீட் பண்ணுங்கள். பை வியூஸ் ஆஃப் ஜீனியஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.